குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் தைப்பூச திருநாள் பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்ற பெரும் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில்தான் முன்னொரு காலத்தில் உலகம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தையொட்டி விசேஷ பிரம்மோற்சவம் நடைபெறும். தைப்பூச நாளில் இங்கே அஸ்வமேத பிரதட்சணம் என்று கோவிலை சுற்றி வருவது விசேஷம். சோழ மன்னர்களில் ஒருவன் இவ்வாறு சுற்றி வந்து தன்னுடைய பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது. தைப்பூசம் என்றதும் அடுத்து வள்ளலார் ஞாபகம் வரும். முருக பக்தர்களுக்கு தைப்பூசம் என்றதும் முருகப்பெருமானின் ஞாபகம்தான் வரும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்பது பழமொழி. சூரபத்மன் மற்றும் தாரகாசுரன் பிறந்த கதையை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அசுரகுல தலைவனான அசுரேசன் இருந்து வந்தான். அவனுக்கு சுரசை என்னும் மகள் பிறந்தாள். அசுர குருவான சுக்கிராச்சாரியார் மாய வித்தைகளை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் அவளை மாயை என்றும் அழைத்தனர். அந்த அசுரப்பெண் காசியப முனிவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள். அவர்களுக்கு சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என்ற மகன்களும் அஜமுகி என்ற மகளும் பிறந்தனர். மாயை தன் குழந்தைகளை நோக்கி, நீங்கள் கடும் தவம் செய்யுங்கள், நரமேத யாகத்தை செய்யுங்கள் என்றாள். அவர்கள் இரத்தத்துடன் கலந்த பொருட்களை அக்னியில் சேர்த்து இரத்தம், மாமிசம் முதலியவற்றால் யாகம் நடத்தி கடும் தவம் செய்தனர். முடிவில் நரமேத யாகத்திற்காக தங்கள் உடல்களையே இழக்கத் தயாராகினர். தாரகாசுரன் தனது பெரிய யானை தலையை அறுத்து ஹோமத்தில் இட்டான். இந்த தாரகாசுரன் காசியப முனிவரும் மாயையும் யானை உருவத்தில் இருந்தபோது பிறந்தவன். சூரபத்மனுக்கு தம்பியாகிய தாரகாசுரன் இந்த கடும் தவத்தால் பல அரிய வரங்களை பெற்றான். பின்னர் அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று மேருமலையின் தென்புறத்தில் மாயாபுரி என்னும் பெரிய நகரத்தை உருவாக்கினான். மேலும் தன் அசுர சேனைகள் தங்கவும் பெரிய நகரங்களை உருவாக்கினான். சூரபத்மனுக்கு பானுகோபன் உட்பட பல குழந்தைகள் பிறந்தன. சிங்கமுகனுக்கு அதிசூரன் என்னும் புதல்வனும் 100 பிள்ளைகளும் பிறந்தனர். தாரகாசுரனுக்கு அசுரேசன் என்னும் மகன் பிறந்தான். இவர்களது சகோதரி அஜமுகி துர்வாசரை மணந்து கொண்டதால் வாதாபி மற்றும் வில்வலன் என 2 குழந்தைகள் பிறந்தன. இப்போது முருகப்பெருமானின் அவதாரத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் பரமேஸ்வரனை பிரிந்து பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்தாள். இமயவன் புத்திரியாக பிறந்து சிவபெருமானையே அடைய வேண்டும் என்று கடுந்தவம் இருந்தாள். அந்த சமயம் சிவபெருமான் தவத்தில் இருந்தாள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதன் சிவபெருமான் மீது காமக்கணைகளை தொடுத்து அவருடைய தியானத்தை கலைத்தான். இதனால் மன்மதன் துன்பப்பட்டது ஒருபுறம் என்றாலும் தியானம் கலைந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை அறிந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். அப்போது தேவர்கள், இணையில்லாத இறைவா, எங்கள் துயர் தீர தங்கள் சக்திக்கு நிகரான ஒரு குமரன் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூரபத்மன், தாரகாசுரன் போன்றவர்களின் ஆணவம் அழியும் என்று வேண்டினர். அப்பொழுது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு 6 பொறிகளாக பிரிந்தது. அந்த நெருப்பால் உலகம் முழுவதும் தகிக்க ஆரம்பித்தது. இதைக் கண்டு தேவர்களும் கூட அஞ்சினர். சத்தம் கேட்டு பார்வதி தேவி அங்கே விரைந்து வர அவரது உடலில் இருந்து சிந்திய வியர்வையில் இருந்து 1,00,000 வீரர்கள் ஆயுதங்களுடன் தோன்றினர்.
பார்வதியின் கால் சிலம்பில் இருந்து உதிர்ந்த நவரத்தினங்கள் 9 இருந்து 9 சக்திகள் பிறக்க அந்த நவகன்னியர்களிடம் இருந்து 9 வீரர்கள் தோன்றினர். அவர்கள் வீரவாகு தேவர், வீரகேசரி, வீரமாமகேந்திரர், வீரமாமகேஸ்வரர், வீரமா புரந்தரர், வீரராகர்த்தர், வீரமார்த்தாண்டவர், வீராந்தகர், வீரதீரர் என்ற பெயர்களை பெற்றனர். முருகப்பெருமான் அவதாரத்திற்குப் பின் அவர்கள் பூலோகம் வந்தனர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த 6 தீப்பொறிகளையும் தகிக்கும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் திருமால் ஆணைக்கிணங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி பூமியில் வந்து கையில் எடுக்க 6 குழந்தைகளும் 6 முகம் 12 கைகளை உடைய ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. இதை அடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு 11 சக்திகள் ஒன்றிணைந்த வேல், அதாவது ஞானவேல் ஒன்றை ஆயுதமாக பார்வதி தேவி வழங்கினார். அந்த தினம் தைப்பூசம் என்று போற்றப்படுகிறது. அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தைப்பூச திருநாள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது. அன்றைய தினத்தில் நாம் முருகனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும், வேல் காயத்ரி மந்திரத்தையும், பௌர்ணமி திதிக்கான மந்திரத்தையும், பூஷ நட்சத்திரத்திற்கான மந்திரத்தையும் கூறி வழிபட்டால் அந்த நாளுக்குரிய முழு பலனும் நம்மை வந்தடையும். இப்பொழுது முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். முருகன் காயத்ரி மந்திரம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். இப்பொழுது நாம் முருகப்பெருமானின் வேல் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். வேல் காயத்ரி மந்திரம். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். இப்போது பௌர்ணமி திதிக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம். பௌர்ணமி திதியின் அதிதேவதையாக ஸ்ரீ சித்ரா நித்யா விளங்குகிறார். ஸ்ரீ சித்ரா நித்யா காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மஹே மகாநித்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மஹே மகாநித்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இப்பொழுது பூஷ நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் பிரம்ம வர்ச்சசாய வித்மஹே மகாதிஷ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரச்சோதயாத். ஓம் பிரம்ம வர்ச்சசாய வித்மஹே மகாதிஷ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரச்சோதயாத். வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மந்திரங்களை ஜெபித்து மேன்மையடைவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.